பசங்களா நீங்க? குளிர்ல ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, நான் சூடாத வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா? அண்ணா சாப்பிட்ட விடுங்கண்ணே, நான் தான் வாங்கி கொடுத்தேன். என்னடா பண்ற நீ? அவங்க தான் கேக்குறாங்க, நீ வாங்கி கொடுக்குற. டேய் சாப்பிடாதீங்க சொல்லிட்டு இருக்கல. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கணும். அண்ணே அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிச்சா போதும். சளியும் பிடிக்காது, த்ரோட் இன்ஃபெக்ஷனும் வராது. ஓ, அதுக்கு வேற ப்ராசஸ் இருக்கா? அப்படின்னா எப்ப வேணாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சுக்கலாம். எப்போ எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, எப்படியாவது ரேரா ஒரு தடவைனா ஓகே. சரிடா, அவங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னா என்னடா பண்றது? அவங்க தான் விளையாட்டா கேட்கறானா, நீ பாட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்க. என்னடா நீ? ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறப்ப அவங்க பிடிச்சதை செய்யட்டும்னு அலோ பண்ணி விட்டுருணும்னு. இல்லைன்னா ஹோல் டே அவங்க ஆசைப்பட்டது நடக்கலன்னு அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அப்புறம் அந்த நாள் பூரா எதை பண்ணாலும் இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். அண்ணா இந்த கிளைமேட்ல யாருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னே தோணாது. அவங்களுக்கு வித்தியாசமா தோணி இருக்கு, சாப்பிட்டு போட்டுமே. சாப்பிட்ட விடுங்கண்ணே, நீங்க சாப்பிடுங்க. தேங்க்ஸ் கார்த்தி. மாமா உருகி வேஸ்டா போகுது மாமா. அதான் அவன் திரும்ப எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்று சொல்லிட்டானே. சாப்பிடுங்க, என்ஜாய். இந்த ஊர்ல இருக்கிற ஐஸ்கிரீம் கடைக்காரருக்கு இவங்க கொடுத்ததா வியாபாரம் போல இருக்கு. என்னவோ எதுவும் வராம இருந்தா சரி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. சரி சூட ஏதாவது சாப்பிடலாம் வாங்க. இந்த ஊர்ல ஃபேமஸ் ஆட்டுக்கால் கிழங்கு சூப், அது சுட சுட போட சொல்லியிருக்கேன். ரெடியா இருக்கும், போலாம் வாங்க. ஓகே சாப்பிட்டே வாங்க. வாங்க எழுந்துறீங்க. செம்மையா இருக்குல்ல? அன்பு வச்சிருக்காரு, நம்ம தான் புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டோமோ. என்னடா? இல்ல ஒண்ணும் இல்லைங்க. வாங்க மேல வாங்க வாங்க. ரெண்டு பேரும் பார்த்து வாங்க, கேர்ஃபுல். கை கொடுங்க. தேங்க்ஸ். Come on. Yes. இந்த பேக் எடுத்துக்கோ. தேங்க்ஸ். மாமா இங்க ஒரு போட்டோ எடுக்கலாமா? மாமா மாமா நில்லுங்க. நான் எடுக்கிறேன், நீங்க போய் நில்லுங்க. சரி. சரஸ்வதி மாமா பக்கத்துல நில்லுங்க. வாசு நீயும் வா, யார்கிட்டயாவது கொடுத்து எடுக்க சொல்லலாம். எடுக்கலாம் எடுக்கலாம். இப்ப நீங்க நில்லுங்க. கார்த்தி கொஞ்சம் பக்கத்துல வா. கார்த்தி எவ்வளவு கேப் இருக்கு பாரு இடையில. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா. என்ன கார்த்தி இது? ஏதோ ப்ரொஃபசர் பக்கத்துல நிக்கிற மாதிரி கையை கட்டிட்டு நிக்கிற? உன் அண்ணன் தானே, தோள் மேல கை போட்டு நில்லு. மாமா சரஸ் தோள் மேல கை போடுங்க. இதான் சூப்பர். சே சீஸ். கொண்டு வா பார்க்கலாம். இங்க பாருங்க. வாசு சூப்பரா எடுத்துல. நல்லா எடுத்துக்க வாசு. நைஸ். நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. கொடுங்க, நான் எடுக்கிறேன். இருங்க நான் எடுக்கிறேன். கொடுங்க, இங்க நில்லு. கட்டு காட்டுங்க.
இல்ல ஆமா. இப்போ நானும் அண்ணனும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம். வாடா. ஏய் காட்டுங்க, நான் பார்க்கணும். வாசு இங்க பாரு. சூப்பர்ல. வா. வாங்க போலாம். பேக் கொடுங்க. பாத்து. கேமரா கொடு. மாமா மாமா பாத்து பாத்து பாத்து. தேங்க்ஸ் சரஸ். இந்தாங்க. நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. பாத்து பாத்து. நெக்ஸ்ட் பிக்சர். இங்க பாருங்களேன். எனக்கு என்னாச்சு? என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்ல. மாமா அடிபட்டிருக்கும், நல்லா தேய்ச்சு விட்டுக்கோங்க. இருங்க நான் தேய்ச்சு டேய், டேய், இருங்க அண்ணா இருங்க. டேய், விடுடா. ஒண்ணு இல்லடா, சரிச்சுடா. விடுடா. அடிபட்டு வீங்க இருக்கோண்ணே. ஒண்ணு இல்லடா, விடுடா. ஒண்ணு இல்ல. என்னென்ன பார்த்து வரக்கூடாதுண்ணே. ஏய் வாசு, அந்த சீனரி பாரு, சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. சோ பியூட்டிஃபுல். இந்த பேக்ட்ராப்ல ஒரு போட்டோ எடுத்தா எப்படி சூப்பரா இருக்கும்? கார்த்தி. எடுக்கலாம். அவங்களுக்கு கூப்பிடு. கூப்பிடலாம். Come on, come on, சரஸ்வதி, சீக்கிரம். மாமா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. அண்ணா வாங்கண்ணே. போட்டோ எடுக்கலாம். சீக்கிரம் வாங்க. அண்ணா அங்க பாருங்கண்ணே, செம்மையா இருக்குல்ல சீனரி? அந்த பேக்ட்ராப்ல ஒரு போட்டோ எடுக்கலாமா? நில்லுங்க அண்ணா நான் எடுக்கிறேன், நீங்க வந்து நில்லுங்கண்ணே. வாங்க 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 வாங்க. சரி கொடு. காட்டு. ஏய், நீ எடுத்த போட்டோ தானடா அது? ஏன் தலையில கொம்பு முளைச்சிருக்கு? நான் தான் கார்த்திகிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஓ, எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லா இருக்கா? பிரச்சனை இல்லை, நான் வந்துருவேன். இன்னும் 2-3 நாள்ல வந்துருவேன். அதுவா? அது சொல்லுங்க. பயந்து போட தெரியுமா? ஆனா திருப்பி கூப்பிடுறேன் உங்களை. சரஸ் வாங்க, கார்த்தி போய் பயமுறுத்தலாம். ஐயோ அதெல்லாம் வேணாம், அவர் கோச்சு பாரு. ஐயோ நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம் வாங்க. வாசு வேணாம். வாங்க பாத்துக்கலாம். ஐயோ நான் இல்ல, வாசுதான். எப்படி? தமிழ், கார்த்தியை கவனிச்சிங்களா? அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதுல? நேத்து கூட ஒரு மாதிரி சிடுன்னு இருந்தான். இது எப்படி ஆளே மாறிட்டா? அதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நீங்க டான்ஸ் ஆடும்போது விட்டு கொடுத்தீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம். டான்ஸ் ஆடும்போது கூட அவர் முகத்துல எப்படியாவது உங்களை ஜெயிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு தெரியலையே. என்னமோ நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதை எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாமே ஒரு கனவு மாதிரியே இருக்கு. கனவில்ல, நிஜம்தான். எங்க ஓடுற நீ?
ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. தமிழ் எப்படிப்பா இருக்கீங்க? ஆ, நாங்க நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? சரியா டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்றீங்களா? கரெக்டா சாப்பிடுறேன்ப்பா. அங்க சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா? ஆ, சாப்பாடுலாம் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுமா. வெளியூர்ல இருக்கிறதுனால கண்டதையும் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க என்ன? அளவா சாப்பிடுங்க. எப்பவுமே சுடு தண்ணி குடிங்க. ஆ, சரிம்மா. பனியிலலாம் சுத்தாதீங்கப்பா. ஆ, நாங்க சீக்கிரமா ரூமுக்கு போயிடுவோம்மா. சரி. சரஸ்வதி கிட்ட கொடு. ஒரு நிமிஷம். இந்த அம்மா. அத்தை, சரஸ்வதி, அவங்க அண்ணன் தம்பிங்கக்குள்ள எதுவும் மனஸ்தாபம் இல்லையே? நல்லா தானே பேசிக்கிறாங்க? ஆமா அத்தை, எல்லாம் சரியா தான் இருக்கு. உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம் அத்தை. சரிம்மா, எல்லாரையும் கொஞ்சம் பாத்துக்கோ. ஏதாவதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணணும், சரியா? ம், சரிங்க அத்தை. கார்த்தி அங்கதான் இருக்கானா? இருந்தா கொடு. ஆ, கார்த்தி, அத்தை பேசணுமா? ஹலோமா, சொல்லுங்கம்மா. கார்த்தி, நல்லா இருக்கியாப்பா? அட என்னம்மா, அவங்க போய் 2 மாசம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க. 2 நாள் தானே ஆகுது. 2 நாள் தான் இல்லங்க, 2 நாளாச்சு என் பசங்களை பார்த்து. அம்மா, நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எல்லா இடமும் சுத்தி பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? ஆ, பிடிச்சிருக்குமா. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுருங்கப்பா. வெளிய சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்காது, என்ன பண்றது? வீட்டு சாப்பாடு மாதிரி அங்க கிடைக்காதுல்ல. ஐயோ, விட்டா நீயே இங்க சமையல் பண்ணி பார்சல் அனுப்பிடுவ போல இருக்கே. 2 நாள் தானே, பசங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம், விடு. நீ போனை கூட, நான் கொஞ்சம் பேசுறேம்மா. இருங்க. கார்த்தி, அண்ணங்கிட்ட கொஞ்சம் போனை கொடு. சரிம்மா. இந்தாங்கண்ணா, அம்மா பேசணும். சொல்லுங்கம்மா. தமிழ், கார்த்தி உங்க கூட ஒத்துமையா இருக்கேன்னு சொல்லிருக்கான்ல. சின்ன சின்ன கோபதாபம் இருந்தாலும் பார்த்து விட்டு கொடுத்து போங்கப்பா. மா, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? எந்த பிரச்சனை இல்லைம்மா, நாங்க சரியா தான் இருக்கோம். நான் கொஞ்சம் பேசுறேன்னு. இருப்பா, இந்த அப்பா பேசணுமா? கொடு. தமிழே, அங்க சாப்பாடுல என்னப்பா ஸ்பெஷலா கிடைக்குது? எப்பவும் அதானா? ஏமா, நல்ல சாப்பாடு வாயால தான் சாப்பிட முடியாது, காதாலையாவது கேட்டுக்கிறேனே. என்னமா போங்க. தமிழே, என்னப்பா அங்க எல்லாம் ஓகே தானே? சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? இருக்கும்பா. அவங்க நல்லா ஒத்துமையா இருக்காங்களா? ஒன்னும் சிக்கல் இல்லையே? அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா. நல்லாதான்ப்பா இருக்காங்க. நிறைய இடத்துக்கு போனோம், நல்லாதான்ப்பா பேசிக்கிட்டாங்க. அதான்டா, அதான் வேணும். அவன் இங்க இருக்கிறப்ப தான் சரியா இல்ல, இப்ப எல்லாம் சரியா ஆயிட்டான் தானே? சரியாயிடும்பா. தெரியும்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசுவோட அம்மா வந்து சத்தம் போட்டு போனாங்க. உங்க அம்மாவும் இங்க குழந்தை பாக்கி நல்லபடியா அமையணும்னு சாமியம் பண்ணிட்டு இருக்கா, பூஜை பண்ணணுங்கிறா, ஹோமம்லாம் பண்ணணுங்கிறா. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதா இருந்தாலும் ஒரு தொடக்க புள்ளின்னு ஒண்ணு வேணும்ல. அப்பா, நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுதுப்பா. அதான் அதான் எல்லாம் ஓகே தானே? இப்போதைக்கு எதுவும் சரியா சொல்ல முடியாதுப்பா. ஆனா கண்டிப்பா வரத்துக்குள்ள எல்லாமே சரியாயிடும்பா. மனசு ஒத்து போன தம்பதியா தான் திரும்பி வருவாங்க. என்னடா, இன்னும் சிக்கல் சரியாகலையா? ஆமாப்பா, ஆனா எல்லாமே மாறிடும்பா. என்னமோப்பா, நான் ஒன்னத்தான் நம்பிட்டு இருக்கேன். வரும்போது நல்ல செய்தி சொல்லுங்கப்பா. உங்க அம்மா பாவண்டா. அப்ப பிரார்த்தனை பலிக்கும். சரி, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. வச்சிட்டுமா? வச்சிடறேன்ப்பா. சரிப்பா. வாங்க, இங்க உட்காரலாம். வசு, இங்க உட்காரு. உட்கார் கார்த்தி. வெல்கம் டு ரெஸ்டாரண்ட். என்ன ஆர்டர் சார்? என்னென்ன ஆர்டர் பண்ணலாம்? ஒரு எம்பிஏ பார்த்து கேக்குற கேள்வியா இது? மட்டன் பிரியாணி அடிக்டா? அதுவே சாப்பிடலாம்ல. சூப்பர். பிரியாணி ஓகேவா? பிரியாணி ஓகேவா? ஓகே. உனக்கு மட்டன் பிரியாணி? ஓகேண்ணா. ஓகே, 4 மட்டன் பிரியாணி கொண்டு வாங்க. சாரி சார், ஒரு மட்டன் பிரியாணி தான் இருக்கு. எல்லாம் முடிஞ்சுச்சு சார். ஐயோ, இல்லையா? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? சார், இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால சீக்கிரம் முடிஞ்சுச்சு சார். சரி, அப்ப வேற என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி இருக்கு சார். சிக்கன் பிரியாணி ஓகேவா?
சரி வேற என்ன பண்றது? ஓகே. சார் ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்துட்டு மீதி சிக்கன் கொடுத்துடலாங்களா? ஆஹா இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே கொடுத்துருங்க. சரஸ், நீங்க வேணா மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க. இல்ல வசு, அது எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம், ஒரே மாதிரி சாப்பிடுவோம். அண்ணா நீங்க சிக்கனை கொண்டு வந்துருங்க. ஓகே மேம். சரி, கொண்டு அப்ப வரேன் 4 சிக்கன் பிரியாணி கொடுங்க. அப்புறம் ஆனா ஒரு நிமிஷம், நீங்க 3 சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி கூட வந்துருங்க. ஓகே ஏய், சார். உனக்கு மட்டன் பிரியாணியா? சரிங்க, அப்ப ஒரு மட்டன் பிரியாணி 3 சிக்கன் பிரியாணி. கார்த்தி, என்ன கார்த்தி எல்லாரும் ஒரே மாதிரி வாங்குறோம், நீ மட்டும் என்ன தனியா சொல்லிக்கிற? இல்ல எனக்கு இல்ல, அவங்களுக்கு. அவங்க தானே மட்டன் பிரியாணியோட தீவிர ஃபேன். அவங்க சாப்பிட்டோம், நம்ம சிக்கன் சாப்பிடுவோம். இல்ல வேணாம் கார்த்தி, 4 பேருமே ஒரே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது தானே, அதே வாங்கிக்கலாம். சென்னையில் நீங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, இந்த ஊர்ல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்க. சரஸ், கார்த்தி சொல்றது சரிதான். உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல, நீங்க சாப்பிடுங்க. இல்ல வசு, அதுக்காக உங்க எல்லாரையும் பார்க்க வச்சா சாப்பிட முடியும்? வேணா ஒண்ணு பண்ணலாம், ஒரு மட்டன் பிரியாணி 3 சிக்கன் பிரியாணி சொல்லி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, சரி அப்படியே பண்ணிக்கலாம். சைட் டிஷ் சார். ஒரு நிமிஷம் மாமா. சிக்கன் லாலிபாப் ஒரு பிளேட் கொடுத்துங்க. ஓகே மேடம். அப்புறம் ஒரு நிமிஷம், மஷ்ரூம் பெப்பர் மசாலா இருக்கா? இருக்கு மேடம். அதுவும் ஒரு பிளேட் கொடுத்துருங்க. ஓகே மேம். சரஸ், ஏதாவது நான்வெஜ் ஆர்டர் பண்ணுங்க. இல்ல கார்த்திக் மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். சிக்கன் லாலிபாப் ஒரு பிளேட் கொடுத்துங்க. ஓகே மேடம். அப்புறம் ஒரு நிமிஷம், மஷ்ரூம் பெப்பர் மசாலா இருக்கா? இருக்கு மேடம். அதுவும் ஒரு பிளேட் கொடுத்துருங்க. ஓகே மேம். சரஸ், ஏதாவது நான்வெஜ் ஆர்டர் பண்ணுங்க. இல்ல கார்த்திக் மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். சரி, அப்ப அதே கொடுத்துருங்க. ஓகே சார். கார்த்தி, உனக்கு மஷ்ரூம் பிடிக்குமா? ம் எனக்கு கூட அது சரியா தெரியல. சரஸ், உங்களுக்கு எப்படி தெரியும்? கார்த்தி, நீ சொல்லிருக்கியா? நான் சொல்லி வசு, சொல்லலன்னா எனக்கு தெரியாதா? வீட்ல தினமும் சமைச்சு பரிமாறுறது நான் தானே. எடுத்து வச்சுட்டு அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியா? எல்லார் முகத்தையும் பார்க்கும் போதே தெரியும் வீட்ல யார் எதை சாப்பிடுவாங்க, எவ்வளவு சாப்பிடுவாங்க, யாருக்கு என்ன பிடிக்கும், எதை ரசிச்சு சாப்பிடுவாங்கன்னு அவங்க முகமே சொல்லி கொடுத்துரும். நம்ம வீட்ல எப்பவாவது தான் மஷ்ரூம் செய்வோம். அந்த நேரத்துல கார்த்தி மஷ்ரூம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு, அதை நான் பார்த்திருக்கேனே. ஓ, அப்படி நீ எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கியா? வீட்ல இருக்கிறவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கலனா எப்படி? குறிப்பா வீட்ல பாவக்காய் பொரியல் வைக்கிறப்போ மாமாவோட முகத்தை பார்க்கணுமே, அழுகையா அடக்க முடியாம சாப்பிடுவாரு. சார் உங்க ஆர்டர் வந்துருச்சு. சார். இது மட்டன் பிரியாணி, மீதி 3 சிக்கன். மட்டன். கொடுங்க, நான் பரிமாறுறேன். ஸ்பூன் கொடுங்க. ஆஹா, வாசனை சூப்பர். இருங்க இருங்க, எனக்கு போதுங்க. உங்களுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், நீங்க சாப்பிடுங்க. Thank you. போதும் போதும் போதும். ஆனா இந்த ரைத்தா Thank எடுங்க. you. போதும். நல்லா சாப்பிடு. போதும். நீங்க சாப்பிடுங்க சரஸ்வதி. ஷேர்வா. சரஸ்வதி, இந்த ஒரு பிரியாணி எப்படி? சூப்பரா இருக்கு. MBAன்னு சொல்லி இன்னும் இந்த மட்டன் பிரியாணி அடிக்டா தான் இருக்கேன். எப்போதான் அந்த MBA டிகிரியை முடிக்க போறேனோ. சரஸ்வதி, நீங்க கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க.